ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தினாக்க இப்போ ஸ்க்ரீனில் பிளே ஒரு சூப்பரான கலர் கிரேடிங் வீடியோவை எப்படி நம்ம கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி மேக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு இது நல்லா புரியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களோட கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிரியேட் நியூன்னு இருக்குது, அதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த ரிசோல்யூஷனில் வந்து எடிட் பண்ண போகிறோமோ அதோட ரேடியஸ் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16:9 இந்த ரேடியஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீடியா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 3 வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை வீடியோ கிளிப் வேணுமாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 வீடியோ வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ கிளிக் பண்ணிட்டு நடுவில் இருக்க அந்த பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணி நல்லா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு ரெண்டுக்கும் நடுவில் இருக்க அந்த ஈக்குவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் ஈக்குவலாக வந்துடும். இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3 வீடியோ நம்ம வந்து கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த வீடியோக்கு கலர் கிரேடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட் கீழே அப்படி ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 இது மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. உங்கள் வீடியோ வந்து குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதை மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோட பேக்ரவுண்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரே மாதிரியே இருக்க மாதிரி வந்து ஆட் பண்ணிவாங்க. அப்போ தான் எடிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோ வந்து சூப்பராகவே மேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இதை வந்து கரெக்டாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டாக இருக்க வீடியோவுக்கு நான் ஏன் கான்ட்ராஸ்ட்லாம் இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னா ஆல்ரெடி அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நான் வந்து எந்த சேஞ்ச் பண்ணலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் கிராடிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஸ்டோர் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு கீழே அப்படியே 3வது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3வது கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து எதை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிவாங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து டவுன்லோட் ஆகி அங்கே வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அதை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லேயரை வந்து கிளிக் பண்ணிவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவாங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண அந்த கலர் சேஞ்சர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவாங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இந்த கலர் சேஞ்சர் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரால் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரால் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணிவாங்க. ஆட் பண்ணிட்டு ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ வந்து வேறு வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த கலர் சேஞ்சர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோக்கும் நடுவில் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரே வீடியோ வந்து கிளிப் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலரில் சேஞ்ச் பண்ணி எடிட் பண்ணி காமிக்கிறேன், அதனால் 2 தான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கலர் சேஞ்சர் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டாக இருக்க வந்து கிளிக் பண்ணிவாங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா கலர் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த கலரை வந்து சூஸ் பண்ணிவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் க்ரீன் கலர் இருக்குது, அந்த க்ரீன் கலரை தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக வந்து. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கலர் ஆப்செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்க அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் எந்த கலர் வந்து சூஸ் பண்ணிங்களோ அந்த கலர் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த கலர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிடலாம். மேலே ஃபஸ்ட்டாக இருக்க கலர் ஆப்செட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து கரெக்டாக 68ல் வச்சுட்டு கீழே அப்படியே ஹியூ இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிவாங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிவாங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர்லாம் வந்து நல்லா பளிச்சுன்னு தர மாதிரி வந்து செட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இருக்க ஹியூ வந்து லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 30 கிட்ட வச்சிங்க அப்படின்னா ப்ளூ கலர் வந்து ஆட் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 30ல் வந்து வச்சுக்கிறேன்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தோன்னா ப்ளூ கலர் வந்து ஆட் ஆயிருக்குது. ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே இருக்க மறுபடியும் ஆஃப்செட்டை வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு வீடியோ வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்டு கலர்லாம் வந்து கரெக்டாக வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு. பேக்ரவுண்டு கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகணும். ஃபேஸில் வந்து எதனாச்சும் கிராஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணதா லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ ரெண்டாவதாக இருக்க இந்த வீடியோக்கு வந்து நம்ம வந்து ரெட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி கலர் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் வந்து கிரீன் கலர் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் கிரீன் கலர் வந்து சூஸ் பண்ணிட்டு மேலே இருக்க கலர் ஆப்ஷன் இருக்குதுங்களா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 96 இது மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன். அது கீழே அப்படி பார்த்தீங்கன்னா ஹியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த கலர் வந்து ஆட் ஆகும். அதை வந்து ஆட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கலர் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 30 இது மாதிரி. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா இந்த ரெண்டாவது வீடியோக்கு வந்து பார்த்தோன்னாக்கா ரெட் கலரில் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னாக்கா இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.